பிஜேபியோட அடுத்த மூவ் என்னன்னா வேற எவனும் கூட்டணியை ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதான் ஏடிஎம்கே இருக்குல்ல, ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ம் பண்ணணும்ல. விஜய் இருக்காரு, சீமான் வந்தா விஜய் என்ன இப்ப சொல்றாப்ல? நான் தனியா தான் இருப்பேங்கிறாரு. சீமான் என்ன சொல்றாப்ல? இப்போ வரைக்கும் தனியா தான் நிப்பேங்கிறாரு. இதெல்லாம் யார் இன்ஃபுளுன்ஸ் பண்றாப்ல? இதனால டிஎம்கே பூஸ்ட். பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு பீகாரி பிராமின் சீமான் அவர்கள் தனியா நிக்கணும்னு இன்ஃபுளுன்ஸ் பண்றது. அதே மாதிரி ஒரு பீகாரி பிராமின் பேரு ரங்கராஜ் பாண்டே. ஓகே, புரியுதா? சோ இங்க குடிமிகள் எல்லாம் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு நோக்கம் பிஜேபி ஹாஸ் டு செக்யூர் த செகண்ட் பிளேஸ். இவர் இங்க கவனிச்சிங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தனியாக நின்னாலும் இதே பிரச்சனை தான். விஜய் தனியா நின்னாலும் திமுக தான் ஜெயிக்கும். செகண்ட் பிளேஸ் யாருக்கு வரும்? விஜய்க்கு வருமா? தெரியலையே. இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, விஜய் நின்னா எப்படிங்க திமுக ஜெயிக்கும்? இந்த கேமே அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. இதை சொன்னா புரிய மாட்டேங்குது. எப்பவுமே ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா நீங்க வாக்கு போட்டு